இது நம்ம வாய்ஸ் 360 தமிழ். நம்ம ஊரு அரசியல் உண்மைகளை 360 டிகிரி பார்வையில சொல்லும் சேனல். இங்க பேசப்படுவது உண்மை மட்டும். ஹலோ காய்ஸ், நேத்து சேப்பாக்கம் ஸ்டேடியத்துல நடந்த அந்த தரமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சிஎஸ்கேக்கும் மும்பைக்கும் நடந்த 44வது லீக் மேட்ச். இது சும்மா சாதாரண மேட்ச் இல்ல, ஒரு உக்ரமான எல் கிளாசிகோ. ஆட்டத்தோட ஒவ்வொரு கட்டத்திலையும் உத்வேகம், அதாவது மொமெண்டம் எப்படி ரெண்டு பக்கமும் மாறி மாறி போச்சுன்னு இன்னைக்கு நம்ம டீட்டெயில் தான் அலசுவோம். கிரிக்கெட்ல, அதுவும் குறிப்பா T20ல உங்க பரம எதிரிய எப்படி முழுமையா டாமினேட் பண்றது? ரொம்ப சிம்பிள், மொமெண்டம் தாங்க இங்க எல்லாமே. அந்த உத்வேகம் யாரு கையில இருக்கு, அதை அவங்க எப்போ கோட்டை விற்கிறாங்கிறது தான் மேட்சோட ரிசல்ட்டே முடிவு பண்ணும். நேத்து மேட்ச்ல இது எப்படி நடந்துச்சுன்னு பாக்குறது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுது. 3. இந்த நம்பரை கொஞ்சம் கவனிங்க. ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே ஒரு சீசன்ல மும்பைக்கு எதிரா லீக் ஸ்டேஜ்ல 2 மேட்ச்லயும் சிஎஸ்கே ஜெயிக்கிறது, அதாவது லீக் டபுள் அடிக்கிறது, இது வெறும் 3வது தடவை தான். இது ரொம்பவே அரிதான ஒரு சாதனை. இதுல இருந்தே இந்த சீசன்ல நம்ம சென்னை டீம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, ஆட்டம் எப்படி தொடங்குச்சுன்னு பாப்போம். டாஸ் ஜெயிச்ச மும்பை முதல்ல பேட்டிங் பண்ண முடிவு பண்ணாங்க. ஆனா அங்க ஒரு பெரிய ட்விஸ்ட். ஹிட்மேன் ரோஹித் சர்மா இல்லாம தான் மும்பை களமிறங்குனாங்க. ஆரம்பத்திலே அவங்களுக்கு இது ஒரு சவாலான சூழ்நிலைன்னு தான் சொல்லணும். மும்பையோட பவர் பிளே எப்படி இருந்துச்சு, சென்னை பவுலர்கள் எப்படி கம்பேக் கொடுத்தாங்கன்னு நாம கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா இன்னிங்ஸோட நடுவுல மொமெண்டம் எப்படி ஒரு டீம்ல இருந்து இன்னொரு டீமுக்கு ஸ்விங் ஆச்சுன்னு புரிஞ்சுக்க இது ரொம்ப முக்கியம். மேட்சோட இந்த 3 கட்டங்களை கொஞ்சம் பாருங்க. முதல் 6 ஓவர்ல ரியான் ரிக்கல்டன் அடிச்ச அடியில மும்பை ஈஸியா 50 ரன்னை தாண்டிட்டாங்க. அப்போ மும்பை தான் டாப்ல இருந்தாங்க. ஆனா 7ல இருந்து 15 ஓவர் வரைக்கும் அங்கதான் நூர் அஹ்மத் கேம்ப்குள்ள வந்து முக்கிய விக்கெட்டுகளை தூக்கி பிரேக் போட்டாரு. அப்புறம் கடைசி 5 ஓவர்ல அன்ஷுல் கம்போஜோட பவுலிங்ல மும்பை அப்படியே செறிஞ்சு வெறும் 159 ரன்னுக்கு சுருண்டுட்டாங்க. சிஎஸ்கே பவுலர்கள் பக்காவா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. ஒரு பக்கம் விக்கெட் விழுந்துகிட்டே இருந்தாலும் நமன் திர் மட்டும் தனியா நின்னு போராடினாரு. 37 பால்ல 57 ரன்கள் அடிச்சு மும்பையோட ஸ்கோர் போர்டை ஓரளவுக்கு டீசெண்டா கொண்டு வந்தாரு. அவரு மட்டும் அந்த மிடில் ஆர்டர்ல அப்படி ஆடலன்னா மும்பை நிலைமை இன்னும் ரொம்ப மோசமாகிருக்கும். இப்போ சிஎஸ்கே பவுலர்களோட இம்பாக்ட கொஞ்சம் பாருங்க. நூர் அஹ்மத் 4 ஓவர்ல வெறும் 26 ரன் கொடுத்து ரிக்கல்டன் திலக் வர்மாவை தூக்கினாரு. அதே மாதிரி அன்ஷுல் கம்போஜ் கடைசி நேரத்துல 28 ரன்னுக்கு 3 விக்கெட் எடுத்தாரு. இவங்க 2 பேரும் தான் மும்பைய திணறடிச்சதுல மிக முக்கிய காரணம். அப்புறம் நம்ம கண்டிப்பா அறிமுக வீரர் ராமகிருஷ்ண கோஷ் பத்தி பேசி ஆகணும். உங்க முதல் ஐபிஎல் விக்கெட்டே சூரியகுமார் யாதவ்னா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. ஒரு முக்கியமான கட்டத்துல சூப்பரான ஒரு கேட்ச் பிடிச்சது மட்டும் இல்லாம ஆபத்தான ஸ்கை விக்கெட்டையும் தூக்கி ஒட்டுமொத்த சிஎஸ்கே டீமுக்கும் ஒரு வெறித்தனமான எனர்ஜியை கொடுத்துட்டாரு. இந்த இடத்துலதான் 2 டீமுக்கும் உள்ள வித்தியாசமே தெரிஞ்சது. கடைசி கட்ட ஓவர்களோட பிரஷரை 2 டீமும் எப்படி கையாண்டாங்கிறது தான் உண்மையான கேம் சேஞ்சர். கேப்டன் ஹர்திக் பாண்டியா அவுட் ஆனதும் மும்பை பேட்ஸ்மென்கள் பயங்கர பிரஷர் ஆயிட்டாங்க. அவங்களால பவுண்டரியே அடிக்க முடியல. ஆனா சிஎஸ்கே சேசிங்ல பாத்தீங்கன்னா கார்த்திக் சர்மா எவ்ளோ ஃப்ரீயா ஆடினாரு. ரொம்ப ஈஸியா ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணி பவுலர்களுக்கு எந்த பிரஷரும் கொடுக்க விடாம செம்ம கூலா மேட்சை கொண்டு போனாரு. இதுதான் வெற்றிக்கான வித்தியாசம். சரி, இப்போ 160 ரன் டார்கெட்டை விரட்டும் போது சிஎஸ்கே என்ன மாதிரியான ஆரம்பகட்ட சவால்களை சந்திச்சாங்கன்னு பாக்கலாமாங்க. 160 ரன் சேஸ் பண்ணும்போது ஆரம்பத்திலேயே விக்கெட் விழக்கூடாது. ஆனா பும்ரா போட்ட 2வது ஓவர் பால்லேயே சஞ்சு சாம்சன் ஒரு கேட்ச் கொடுத்தாரு. அத வில் ஜாக் ஸ்லிப்ல விட்டுட்டாரு. இருந்தாலும் பும்ரா சும்மா விடுவாரா? அதே ஓவர்ல சாம்சன் 11 ரன்னுக்கு தூக்கி ஆரம்பத்திலேயே சிஎஸ்கேவுக்கு ஒரு சின்ன அதிர்ச்சியை கொடுத்தாரு. ஆரம்பத்துல விக்கெட் விழுந்தாலும் நம்ம கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாட் பொறுப்ப முழுசா தன் தோள்ல ஏத்திக்கிட்டாரு. வெறும் 48 பால்ல நாட் அவுட்டா 67 ரன்கள். கொஞ்சம் கூட பதற்றமே இல்லாம அவ்ளோ கிளாஸா ஆடி ஒரு கேப்டன் இன்னிங்ஸ் எப்படி இருக்கணும்னு ரொம்ப தெளிவா காட்டிட்டாரு. இந்த சேசிங்கோட உண்மையான திருப்புமுனை என்னன்னா, கெய்க்வாட் கூட சேர்ந்த இம்பாக்ட் பிளேயர் கார்த்திக் சர்மாவோட பார்ட்னர்ஷிப் தான். குறிப்பா 17வது ஓவர்ல அல்லா கசன்ஃபர் பவுலிங்ல கார்த்திக் சர்மா அடிச்ச பவுண்டரிகளை பார்த்து சேப்பாக்கம் ஸ்டேடியமே அதிர்ந்து போச்சு. அது மட்டுமில்லாம இது அவரோட முதல் ஐபிஎல் அரை சதம். இவங்க ஆடின விதத்தை பார்த்துட்டு ஐபிஎல்லோட அபிஷியல் அக்கவுண்ட்லயே சிம்பிளி பியூட்டிஃபுல் பேட்டிங், ருத்ராஜ் கைக்வாட் மற்றும் கார்த்திக் சர்மா தங்களோட சிறப்பான பார்ட்னர்ஷிப் மூலம் இதை ரொம்ப எளிதாக்குறாங்க அப்படின்னு போஸ்ட் போட்டு வியந்து போனாங்க. ஆமாங்க, மும்பையோட பவுலிங் அட்டாக்க அவங்க அவ்வளவு சுலபமா ஊதி தள்ளிட்டாங்க. இப்போ அந்த வரலாற்று சிறப்புமிக்க இரட்டை வெற்றி எப்படி சாத்தியமாச்சு, சிஎஸ்கே எப்படி அவங்களோட ஃபினிஷிங் டச் கொடுத்தாங்கன்னு பாப்போம்.
இது ஒரு பக்காவான பிளானுங்க. முதல்ல உருவில் பட்டேல் வந்து 12 பால்ல 24 ரன் அடிச்சு தேவையான ரன் ரேட்டை கண்ட்ரோல்ல வச்சாரு. அப்புறம் கேக்வாட்டும் ஷர்மாவும் ஈஸியா சிங்கிள்ஸ் ஆடி மோசமான பால்ல பவுண்டரி அடிச்சாங்க. கடைசியா 10 போல் போட்ட பால்ல கார்த்திக் சர்மா ஒரு மாசான ரேம் ஷாட் ஆடி இன்னும் 11 பால் மீதி இருக்கும்போதே வெற்றியை முத்திரையிட்டாரு. அதனால இந்த 8 விக்கெட் வெற்றிங்கிறது சும்மா புள்ளிப்பட்டியல்ல ஒரு வின் கிடையாது. இது மத்த எல்லா டீமுக்கும் சிஎஸ்கே சொல்ற ஒரு மிகப்பெரிய வார்னிங். போலிங், ஃபீல்டிங், பேட்டிங்னு எல்லாத்துலயும் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ். 2014, 2023, இப்போ 2026 மும்பைக்கு எதிரா லீக் ஸ்டேஜ்ல டபுள் வெற்றி அடிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஆனா சிஎஸ்கே அந்த எலைட்டான லிஸ்ட்ல மறுபடியும் இடம் பிடிச்சு ஒரு மாபெரும் சாதனைய செஞ்சு காட்டிட்டாங்க. இப்போ நம்ம எல்லார் மனசுலயும் ஓடுற ஒரே கேள்வி இதுதான். இந்த தடுக்க முடியாத ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் 2026 டைட்டிலுக்கு சிஎஸ்கே தான் அன்டிஸ்பியூட்டட் ஃபேவரட்ஸா? இந்த மொமெண்டம் அவங்களுக்கு கோப்பையை வாங்கி தருமா? நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கறத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே அடுத்த வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அனாலிசிஸோட உங்களை சந்திக்கிறேன்.